ஹாய் செல்லக்குட்டீஸ். நான் இன்னைக்கு உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, டேக்கு கூட ஒரு ஏஃபப் தான். அரேஞ்ச் மேரேஜ் வித் டான்ஸ் மாஸ்டர் வர்சஸ் சுட்டு போட்டாலும் டான்ஸ் ஆட தெரியாத பையன். ஸ்டோரிக்குள்ள போலாமா? அடடா, என்ன டேஸ்ட்டு, என்ன டேஸ்ட்! என் மம்மியோட கை பக்குவம் 3 நாள் ஆனாலும் கையை நக்குவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜிமின் தான் பிரியாணி நல்லா வெளுத்து கட்டிட்டு இருக்கான். பின்னாடியே புறணிலே வந்து ஒரு அடி விழுது. அட்டே, யாரா அது அடிச்சது? ஓ மம்மி நீயா? என்ன மம்மி சோத்தை போட்டுட்டு பின்னாடி மண்டையில வந்து அடிக்கிறா, என்ன பழக்கம் இது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அந்த பக்கம் ஜேகேயோட அம்மா தான், ஏண்டாடி நீ இங்க நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கியே, பாவம் என் பையன் ஜேகே 2 3 நாளா ஒழுங்கா சாப்பிடவே மாட்டேங்கிறான், என்ன ஏதுன்னு கண்டுக்கிட்டியா? நீ மட்டும் இப்படி வயிறு முட்டை தின்னுட்டு இருக்கியே அப்படின்னு திட்டுறாங்க. மம்மே, உன் பையன் திங்கிறனா அவனை போய் கேளு மம்மி. என்னதான் தாயும் பிள்ளையும் ஒன்றா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற தான். என்னதான் நானும் என் புச்சாவும் அம்மா புள்ள மாதிரி இருந்தாலும் அவனுக்கு வேற வயிறு, எனக்கு வேற வயிறு தான். அவனுக்கு பசிச்சா சாப்பிட போறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிம்மின்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் நல்லா வக்கனையா பேசு. என்னடா ஆச்சு என் ஜேகேக்கு? பாவம் பையன் 2 3 நாளா மூஞ்செல்லாம் வாடி போயிருக்கு, என்னதான் ஆச்சு சொல்லி தொலையண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மம்மி, உன் மம்மி உன் பையனுக்கு காதோல் வந்திருக்கு, காதோல் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ஜிம்மின்னு சொல்கிறான். இந்த பக்கம் ஜேகே மம்மி, என்னடா சொல்கிறேன், என் பையன் யாரையாவது லவ் பண்ணுறானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம், அந்த அளவை தான் பண்ணி தொலைகிறான். நீ யாருடன் பொண்ணு? நம்மளோட டான்ஸ் ஸ்டுடியோவில் இருக்க ஒரு பொண்ணா? அவ தானே ரோசி, அவ தானே, எனக்கு தெரியும்டா அவ தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ அம்மா, அவளாம் ஒன்றும் இல்லை, அவள் யாருன்னு அவனுக்கே தெரியாதான். என்னடா உளர்ற? அது வந்து மம்மி அப்படின்னு ஜிம்மின்னு ஃப்ளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறான். எல்லாரும் ஒரு காரில் போயிட்டு இருக்கும்போது ஜிம்மினே, டே ஜிகே உச்சா வருதுடா, ஒரு நிறுத்துடா, முடியாது. டே ஜிகே பழி வாங்குற பார்த்தியா, உன்னை விட்டுட்டு ஒரே ஒரு ஐஸ்கிரீம் தான்டா எக்ஸ்ட்ரா சாப்பிட்டேன், அதுக்கேண்டா இப்படி பழி வாங்குற, ரொம்ப நேரமாக அடக்கிடு வரேன்டா, இது ஒரு இடத்துல நிறுத்துடா அப்படின்னு சொல்கிறேன். முடியாதுடா, இரு ஏதாவது நல்ல கடையாக பார்த்துட்டு நிறுத்துறேன். டே ஜிகே அது வரைக்கும்லாம் தாங்காதுடா. சரி அங்கே நிறுத்து. முடியாது. சரி இங்கே நிறுத்து. முடியாது. டே நிறுத்த புரியா இல்லையா இப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஜிக்கு வேகமாக பிரேக் போட்டு நிறுத்தான். ஜிமின் வேக வேகமாக இறங்கி அந்த பக்கம் ஒரு தென்னை மரம் இருக்குது, அந்த தென்னை மரத்துக்கு பின்னாடி போய் உச்சா போயிட்டு இருக்கான். அங்கே இருக்கவங்க எல்லாரும் இவனை திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போதான் லில்லி, டே ஜிக்கி, நம்ம கேங்கில் எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எப்போ நீ பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஜிக்கே இருந்துட்டு, லில்லி, கல்யாணங்கிறது ஒரு பெரிய கமிட்மெண்ட். அந்த கமிட்மெண்ட்டில் யாரோ ஒருத்தவங்களை பிடிச்ச பக்கத்தில் நிற்க வச்சுட்டு இவங்க கூட தான் இனிமேல் வாழணும் அப்படிலாம் என்னால் இருக்க முடியாது. அவங்கள பார்த்து அடுத்த செகண்ட் தோணணும், இவளுக்காக தான் இந்த வாழ்க்கையே அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு பையன் எனக்கு கிடைக்கும் போது கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்போ பின்னாடி இருந்த சுகம், அப்போ இந்த ஜென்மத்தில் நீ கல்யாணம் பண்ண மாட்டேன், அந்த மாதிரி ஒரு பையனை பார்த்த உடனே எப்படிடா பிடிக்கும்? ஏன் உனக்கு ஜிம்மினை பார்த்த உடனே பிடிக்கலையா? அது வந்து நாங்கள் ஸ்கூல்லேருந்தே ஒன்றா இருக்கோம், அதனால எனக்கு ஜிம்மினை பார்த்த உடனே பிடிச்சிருச்சு, பார்த்த உடனே இல்லை பழகின உடனே பிடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ஷோகா சொல்லிட்டு இருக்கான். ஜெய்கே பக்கம், ஓ செட், நீங்களாம் யாரும் சொன்னால் கேட்க மாட்டீங்க, கண்டிப்பாக போகிறேன், எனக்கு மனசு பிடிச்ச மாதிரி ஒரு பையனை நான் பார்க்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் ஷீட்டில் இருக்க அந்த கண்ணாடியை வந்து கீழே இறக்கி இந்த பக்கம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அந்த பக்கம் ஒரு பையன் தான் அவனோட பைக்கை விட்டு இறங்கி, அக்கா ஒரு ஜூஸ். என்னப்பா கல்யாணத்துக்கு போயிட்டு வரியா? ஆமாங்க்கா, பார்த்தாலே தெரியுது சூப்பராக இருக்க. தேங்க்யூக்கா. இந்தாப்பா வெயிலுக்கு நல்லா ஜிலு ஜிலுன்னு ஐஸ் போட்டிருக்கேன், நல்லா குடி. தேங்க்யூக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் குடிச்சிட்ருக்கான். அப்போ பக்கத்தில் ஒரு டாக் வந்து நிற்கிது. அப்போ மனசுக்குள்ளே, ஐயோ இது என்ன இங்கே வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு, ஷோ ஷோ போ, அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த அக்கா இருந்துட்டு, தம்பி அதே நான் வளர்த்துற நாய் தான்ப்பா, இந்தா அந்த வரிக்கையை போடு, அதுவே போயிடும். என்னது வரிக்கையை போடணுமா? ஐயோ நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்களே, இது எப்படி போய் போடுறது? கிட்ட தலைப்புனா கடிச்சிருமா? இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துக்கிட்டே கிட்டத்தால போயிட்டு அவனுக்கும் அந்த டாகுக்கும் அரடி கேப் இருக்குது, இருந்தாலும் அப்படியே தூக்கி போட்டு குடுகுடுன்னு அந்த அக்கா பக்கத்தில் போய் நின்றுக்கிறான். இது எல்லாத்தையுமே அங்கே ஒரு ஆள் பார்த்துட்டு தான் இருக்காரு. வேறு யாரே நம்ம ஜெயிக்கே தான் பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருக்காரு. தம்பி கடிக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த நாய் தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே அந்த ஜூஸை குடிச்சிட்டு இருக்கா. இந்தாங்க அக்கா ஜூஸுக்கான காசு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்புறான். இந்த டாகு வேற நின்று அந்த வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருக்கு. ஐயோ கடிச்சிருமோ, எதுக்கும் நமக்கு வம்பு, ஓரமாகவே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓரமாக பயந்து 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 போயிட்டுருக்கான். பயந்து பயந்து போயிட்டு வண்டியில ஏறி உட்காந்துக்கிட்டு, அப்பா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளேயே அவன் பேசிகிட்டு இருக்கான். அப்போ இது எல்லாமே பார்த்த ஜேகே என்ன நினச்சானோ தெரியல, அவனோட கேமரா எடுத்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜிம்மின்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு காரில் வந்து உட்காந்துட்டு, அப்பா இப்போ தான்டா கண்ணே தெரியுது அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். அப்போ லில்லி, ஜேகே போகலாம் ஜேகே அப்படின்னு சொல்லும்போது, ஜேகே
ஏ லில்லி நான் பார்த்துட்டேன்டி. அப்போ ஜிமின் ஐயையோ பார்த்துட்டியா? இன்னும் தென்னை மரத்துக்கு பின்னாடி தானே போனேன். ஐயையோ என் மான போச்சு, மரியாதை போச்சு. ஐயையோ சுகா பாத்தியா? நீ இருக்கும்போதே அவன் என்ன பார்த்துட்டானா? நீ என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுகாவை போட்டு நல்லா முத்துன்னு முத்திட்டு இருக்கா. அப்போ ஜெயிக்க ஏய் பாய் முரு அங்கே பாரு, என்னோட ட்ரீம் பாய் நான் பார்த்துட்டேன் அங்கே பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் திரும்பி பார்க்கும்போது டக்குன்னு டே அந்த இடத்துல வந்து ஹெல்மெட் எடுத்து போட்டுட்டான். ஹெல்மெட் எடுத்து போட்டுட்டு போகிறதுக்கு ரெடி ஆகுறான். அப்பா தப்பு ஷோ முதல்ல எடுத்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வண்டி ஸ்டார்ட் பண்ணி கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். அப்போ அங்கேருந்து லில்லி ஏய் அப்போ போகிறான் பாரு, சீக்கிரம் போ, ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்கிறான். ஜேகே இருந்துட்டு அவனுக்கு பதட்டத்தில் ஃபாலோ பண்ணணுங்கிறது தோணவே இல்லை. அப்புறம் வேகமாக வண்டி எடுத்துகிட்டு யூட்டர்ன் போகலான்னு ட்ரை பண்ணுறான். அந்த யூட்டர்ன் போடுற ரோடு வந்து கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரைட்டாக போய் அதுக்கப்புறம் தான் யூட்டர்ன் போடுற மாதிரி இருக்குது. அதனால யூட்டர்ன் போட்டுட்டு வரங்காட்டியும் டேப் போயிட்டான். அங்கே போய் வண்டி நிறுத்திட்டு ஓ ஷிட் ஜோ மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். லில்லி இருந்துட்டு சரி இரு அவன் இங்கே ஏதோ ஜூஸ் குடிச்சிட்டு போயிருக்கான், ஒருவேளை அவன் பக்கத்தில் கூட எங்கேயாவது இருக்கலாம், இல்லை நம்ம அந்த ஜூஸ் குடிக்கிற அக்காட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இறங்கி எல்லாருமே இறங்குறாங்க. அங்கே போயிட்டு லில்லி இருந்துட்டு அக்கா இப்போ ஒரு பையன் ஜூஸ் குடிச்சிட்டு போனால அந்த பையன் இந்த ஏரியாவா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த பையனா? இல்லைம்மா இதுவே ஹைவேல இருக்க ரோடு, எங்கெங்கம்மா பக்கத்தில் வீடு இருக்குது, அவன் ஏதோ கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தானா அதனால ஜூஸ் குடிச்சிட்டு போகிறான், எனக்கு யாரும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேகே மனசுக்குள்ள ஐயோ மிஸ் பண்ணிட்டேன் ஐயோ உன்னை பார்த்துட்டு இருந்தேன் ஃபாலோ பண்ண கூட எனக்கு தோணா போச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல புலம்புறான். ஜிமின் இந்த பக்கம் அப்போ என்னதை பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அசோகா. மானகிட்டவனி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் லெல்லி தான் இருந்துட்டு ஜேகே என்னடா லில்லி நீ அவனை பாத்தியா ஐயோ அவ்வளோ அழகாண்ணா பாத்தியா அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிகிட்டு இருக்கான். அவன் எனக்கு வேணும் லில்லி, அவன் எனக்கு வேணும். ஜிம்மின் இந்த பக்கம் என்னது வேணுமா? அவன் என்ன குச்சி மிட்டாயா குருவி ரொட்டியா? குருவின்னு வேணா சொல்லலாம், அங்கே பறந்துடுச்சு குருவி ஓ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டேய் ஜிம்னா வாயை ஒடிச்சிருவேன் அமைதியாக இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்னடா ஆச்சு இந்த ஜேகேக்கு ஏதாவது பேய்க்கு இது பிடிச்சிக்கிச்சா அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து ஜிமின் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் எல்லி இருந்துட்டு சரி ஓகே எப்படியாவது கண்டுபிடிக்கலாம், முதல்ல கார் எடுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ ஜிம்மின் இருந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான், அவ்வளோ ஒருத்தான பேசாது அப்படிங்கிற மாதிரி கடுப்பேற்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அப்போ லில்லி இருந்துட்டு ஜிம்மின் ரொம்ப இருடா ஏற்கனவே அவன் வந்து டென்ஷனில் தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஜெகே நீ ஃபோட்டோ எடுத்தல அவனை தானே ஃபோட்டோ எடுத்தேன், ஆமாம் இந்த பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ காட்டுறாங்க. ஃபோட்டோ பார்த்தா அவன் வண்டியில் நின்றுட்டு அப்பாடா டாகிட்டு இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ட் பண்ணிருப்பான்ல, ஒரு மாதிரி க்யூட்டாக ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பான். இது எல்லாத்தையுமே ஜேகே ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு இருக்கா. ஒரு 5-6 ஃபோட்டோ கிட்டே எல்லா ஃபோட்டோவுமே க்யூட்டாக இருக்குது. லில்லி பார்த்துட்டு வாவ் இவ்வளோ க்யூட்டான பையனை என் லைஃப்பில் பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. ஜேகே இந்த பக்கம் மறைக்கிறான். சரிப்பா ஒரு வால் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஜிமின் பார்த்துட்டு என் அளவுக்கு இல்லை இருந்தாலும் நல்லா தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஒன்று ஜேகே வந்து அடிக்கப்பான். சும்மா சொன்னடா நல்லா தான்டா இருக்கான், என் மச்சவனுக்கே ஒருத்தர் பிடிச்சிருக்கான், அவன் நல்லா இல்லாமல் போயிடுவானா, சரி அவனை தேடி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க. அடுத்த நாள் டான்ஸ் கிளாஸில் தான் ஜிமின் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட ரீனா அப்படி போடக்கூடாது, இங்கே பாரு டப்பு சுப்பு சுப்பு சுப் டப்பு சுப்பு சுப்பு சுப் இப்படி தான் போடணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கா. அந்த பொண்ணு இதெல்லாம் எனக்கு தெரியும் போங்க உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுது. சி ஒரு பொண்ணு கூட நம்மளை மதிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் சுகா வந்து நிற்கிறான். சுகா நீ எப்போ வந்த? நீ அந்த பொண்ணுகிட்ட டான்ஸ் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தியே அப்போவே வந்துட்டேன். அதெல்லாம் சும்மா சுகா நீ இருக்கும்போது நம்ம பொண்ணை பார்ப்பேனா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் லில்லி வரா. ஹேய் ஜிமின் சுகா எங்கே ஜேகேவை காணோம்? அவன் எங்கன்னே தெரியடா, காலையிலேருந்து ஆளையே காணோம். எப்பயும் டானு 10 மணிக்கு கிளாஸில் இருக்கவன் இன்னைக்கு ஈவினிங் 5 ஆச்சு இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா தான் சொல்லிட்டு இருக்கா. என்னாச்சு ஜேகேக்கு? சரி ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லு லில்லி எதுக்கு ஃபோன் பண்ண? எதுக்கு ஃபோன் பண்ணியா? ஜேகே உன்னை காணோம்டா கிளாஸில், அதுலேருந்து தான் ஃபோன் பண்ணேன். நான் இன்னைக்கு வரல, எனக்கு மைண்ட் கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது, நான் வரல, நீங்கள் பாருங்கள். என்னது மைண்ட் அப்செட்டாக இருக்கா? என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ்வளோ ஃபோனை வச்சிட்றா. இப்படியா அன்னைக்கு நாளும் போகுது. அடுத்த நாள் வந்து எல்லாரும் கிளாஸ்க்கு வராங்க. அப்போ ஜேகே வந்து ஒரு மாதிரி சோகமாக சேரில் சாஞ்சு உட்காந்துக்கிட்டு ஒரு பாட்டு கேட்டுட்ருக்கான். என்ன பாட்டுனா ஒரு நாள் வரைதான் என நினைத்தேன், பல நாள் தொடரும் வழி கொடுத்தாய், என் காதில் செல்வாய் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்கான். இதை பற்றி ஜிம்மின் இருந்துட்டு என்னடா இவன் இந்த மாதிரி பாட்டுலாம் கேட்டுட்டு இருக்கான், இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சரி வா என்னாச்சுன்னு கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு லில்லியுமே கூட்டிகிட்டு போகிறான். அங்கே பார்த்தா ஜேகேவோட ஃபேஸ் வந்து ரொம்ப சேடாக இருக்குது. லில்லி கிட்ட தான் டே ஜேகே என்னடா நேற்று டான்ஸ் கிளாஸ்க்கு வரல, இந்த மாதிரிலாம் நீ இருக்க மாட்டியே, என்னாச்சும் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஜேகே சொல்கிறான் எனக்கு அவன் வேணும். ஜெமின் வந்துட்டு யார் வேணும்? ஜிமின் பல்ல உடச்சிருவேன். ஓ ஞாபகம் வந்துச்சு அந்த ஜூஸ் குடிச்ச பையனா நீ என்னம்மா நான் அவனை மறக்கல சும்மா பார்க்குறேன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ லில்லி வந்துட்டு
அமைதியா இரு ஜிமின், அவனை பார்த்தா கொஞ்சம் சீரியஸாக இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு, ஜேகே என்ன ஜேகே நிஜமாவே அந்த பையன் மேல உனக்கு ஃபீலிங்ஸ் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சும்மா சொல்லிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, எனக்கு அவன் வேணும், என்னானாலும் எனக்கு அவன் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கோவமாக சொல்லிட்டு இருக்கான். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து ஒரு பொண்ணு பார்த்துட்டு தான் இருக்கான். அந்த பொண்ணு வேணா டான்ஸ் கிளாஸில் டான்ஸ் ஆடிட்டு இருக்க பொண்ணு ரொம்ப சூப்பராக டான்ஸ் ஆடுற பொண்ணு. அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்ஃப்ளூயன்சர் கூட. இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் ஜேகே இருந்துட்டு, என்னால் அவனை மறக்க முடியல, எனக்கு அவன் வேணும், என்னன்னாலும் எப்படியாவது நான் அவனை கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ சுகா சொல்கிறான், ஆனால் ஜேகே எப்படி ஜேகே கண்டுபிடிக்கிறது, அவனை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கூட நமக்கு இல்லையே, ஆனால் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, சரி அது இருக்கட்டும், நேற்று நீ எங்கே போனேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவனை தேடுறதுக்கு தான் போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன ஜேகே வந்து எங்கே போயிருப்பான் அப்படின்னா, அந்த ஜூஸ் கடைக்கு பக்கத்தில் ஹைவே தானே, வேறு எங்கேயாவது பில்டிங்கில் கேமராவில் வந்து அவனோட ஃபேஸ்க்கு இது ரெஜிஸ்டர் ஆயிருக்கா, இல்லை அவனோட வண்டி நம்பருக்கு இது ரெஜிஸ்டர் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போயிருப்பான். அப்படி போனதில் அவனோட பைக் நம்பர் மட்டும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஏன்னா டே வந்து ஹெல்மெட் போட்டு போனதுனால அவனோட ஃபேஸை வந்து அவனோட பார்க்க முடியல, அவனோட அந்த வண்டி நம்பர் மட்டும் பார்க்க முடியுது. இப்போ தமிழ்நாட்டுக்குன்னா இப்போ டிஎன் 6434 இந்த மாதிரி நம்பர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கொரியாலேயே வந்து அந்த மாதிரி நம்பர் இருக்குது. அப்போ அதை வச்சு இங்கே பாரு, அவனோட வண்டி நம்பர் இங்கே தான் இருக்குது, அப்போ அவனோட இந்த ஏரியா தான். அப்போ இந்த ஏரியாவில் தேடணும் அப்படின்னா கண்டிப்பாக அவன் கிடச்சிருவான், கண்டிப்பாக அவன் எப்படியாவது நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். ஜிம்மின் திரு, மச்சான் உனக்கு கூட இவ்வளோ அறிவாடா, சா இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். இப்படி ஏதோ ஒரு வாரமும் ஆகுது. ஆனால் ஜேகேனால் வந்து டேவை கண்டுபிடிக்கவே முடியல. அவனும் எதேதோ ஸ்டெப் எடுத்து பார்க்குறான், ஆனால் அவனால் முடியல. அதனால தான் ஒரு மாதிரி சோகமாக வீட்டில் சரியாக சாப்பிடாம இருக்கான். இதாம்மா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அவங்க அம்மா இந்த பக்கம், என்னடா ஜிமின் சொல்கிற, இவன் எப்படி சுற்றிட்டு இருக்கானா, இது தெரியாமல் நாங்கள் அவனுக்கு பொண்ணு பார்க்குறோம் பையன் பார்க்குறோம்ல சுற்றிட்டு இருக்கோம், அம்மா அந்த மாதிரிலாம் ஏதாவது கொண்டு போய் அவன்கிட்ட காமிச்சிடாதீங்க, மூச்சு மேலே தெரிஞ்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது கரெக்டாக ஜேகேவோட அக்கா வந்து, ஜேகே உனக்கு இங்கே பார்த்தியா உனக்கு ஒரு பையன் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க. காட்டினது தான் ஜேகே எடுத்து ஃபோட்டோ வீடு ஃபுல்லாக அப்படியே தெறிக்க விட்டுட்டான். ஃபோட்டோ ஃபுல்லாக பாருங்க, இனிமேல் யாராவது எனக்கு பையன் பார்க்குறேன் பொண்ணு பார்க்குறேன்னு பார்த்தீங்க அவ்வளோதான், நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு யாரையுமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போயிட்டான். இங்கே இந்த பக்கம் அவங்க அம்மாவும் அவங்க அக்காவும் ஷாக்காக நின்றுட்டு இருக்காங்க. ஜிமின் அதுக்கு மேலே, ஐயோ மச்சான் என்னடா முத்திருச்சா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஜேகே பின்னாடியே ஜிமினும் ஓடிடுறான். இந்த பக்கம் நடந்தது எல்லாத்தையுமே அவங்க அம்மா அவங்க அக்கா கிட்ட சொல்கிறாங்க. இப்படியே தான் ஒரு 2 மாதமும் இப்படியே தான் போகுது. அவங்களும் ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து காட்டுவாங்க. ஆனால் ஜேகே வந்து பிடிக்கல பிடிக்கல வேணாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னே தான் சொல்லிகிட்டே இருப்பான். ஒரு நாள் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்து, ஜேகே இப்போ நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், என்ன ரொம்ப பண்ணிட்டு இருக்கேன், இங்கே பாரு இந்த பையன் தான் நான் உனக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்க பையன், இந்த பையனை நீ எப்படியாவது கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், எப்படியாவதுலாம் இல்லை, இந்த பையனை தான் நீ கல்யாணம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. அம்மா முடியாதுன்னா சொல்கிறல்லவா, ஏம்மா கம்பல் பண்ணிட்டு இருக்கீங்க, இங்கே பாரு ஜேகே, இங்கே பாரு இது வரைக்கும் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டும்தான் நாங்கள் உனக்கு செஞ்சுருக்கோம், ஆனால் இந்த விஷயத்தில் நாங்கள் உனக்கு செய்கிறது கரெக்டாக தான் இருக்கும், ஃபோட்டோ பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த திரும்ப ஜிமின் இருந்துட்டு, அம்மா அதான் வேணான்னு சொல்கிறான்லம்மா, ஜிமின் வாய் மூடு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜேகே இருந்துட்டு, ஃபைன் இப்போ நான் ஃபோட்டோவை பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்ல தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வேகமாக ஃபோட்டோவை எடுத்து இப்படி பார்க்குறான். பார்த்தா அது நம்மளோட டேவோட ஃபோட்டோ. பார்த்த உடனே ஜேகேவோட கண்ணு எல்லாம் அந்த மொட்டை கண்ணு நல்லா விரியுது, 32 பல்லு ஸ்மைல் ஆகுது. இந்த ஃபோட்டோ எப்படி கிடச்சிச்சு, அவங்க அம்மாவை பார்த்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். என்ன ஜேகே நான் அம்மாடா, உன் மனசில் இருக்கிறது கூட எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா அப்படின்னு சொல்கிறாங்க. வேகமும் ஓடி போய் அவங்க அம்மா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, அம்மா தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூம்மா, இது என்னம்மா எப்படிம்மா டேவோட ஃபோட்டோ எப்படி வாங்கி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ அந்த பையனை தேடி அழைஞ்சிட்ருக்கேன்னு ஜிம்மின்னு சொன்னான். நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானுமே என் சைட்லேருந்து ட்ரை பண்ணேன். அப்போ தான் இந்த பையனோட ஃபோட்டோ எனக்கு கிடச்சிச்சு. அவங்க வீட்லேயுமே பையன் பார்த்துட்ருப்பாங்க போல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது கேட்டோடனே ஜேகேக்கு அப்படி ஒரு சந்தோஷம், குதி குதி குதின்னு குதிக்கிறான். ஒரு பாட்டு போட்டுட்டு ஆட்டம் போடுறான். இந்த புக்கு ஜிமின், அப்பா ஒரு வழியா என் மச்ச கமிட் ஆக போகிறான், எனக்கும் ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்படியே டான்ஸ் ஸ்டூடியோவுக்கும் போயிட்டு, இங்கே பாரு அவன் கிடச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெக்கி நல்லா குதின்னு குதிச்சுட்டே இருக்கான். அப்போ அங்கே வந்து எல்லாருமே கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி லெலி சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து ரோட்டில், நான் ஒரு பையனை வந்து ரோட்டில் வந்து பார்த்தாங்க,
அந்த பையனை தான் ஜேகே 6 மாசமா தேடிட்டு இருந்தான். இப்ப அந்த பையன் கிடைச்சிட்டான். அந்த பையனை இப்ப ஜேகே பையன் பார்க்க போறான் நாளைக்கு அப்படிங்கிற மாரி எல்லாருமே இங்க ஜாலியா குதிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஒருத்தருக்கு மட்டும் வயிறு எரியுது. யாருன்னா அங்க இருந்த அந்த பொண்ணு. அந்த செலிபிரிட்டி பொண்ணுக்கு மட்டும் லைட்டா வயிறு எரியுதுங்க. பார்க்க எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க. அப்போ வந்து ஜேகே எடுத்துட்டு டேய் மச்சான் எப்படியாவது அவன் நாளைக்கு என்னை பார்த்த உடனே ஓகே பண்ணிடும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். லில்லி எடுத்துட்டு ஏய் ஜேகே உனக்கு என்ன ஜேகே உன்னை பார்த்து யாராக இருந்தாலும் ஓகே தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் அவன் நோ சொல்கிறதுக்குன்னு எந்த ஒரு ஆப்ஷனுமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஹேர் கட் பண்ணுறது என்ன, மூஞ்சி பளபளன்னு ஆக்கிறதுக்கு க்ரீம், அந்த க்ரீம் இந்த க்ரீம்னு போடுறது என்ன எல்லாம் போட்டுட்ருக்கான். பார்த்த உடனே ஓகே சொல்லிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையிலேயே வருது. இப்போ அவங்க வீட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓகே இப்போ வந்து பையன் பார்க்குறது வந்து நம்ம ஒரு கோவிலில் வச்சுக்கலாம். ஓகே அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறமேட்டு வீட்டுக்கெலாம் போய் பார்க்குறது அதுக்கு போய் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோவிலுக்கு தான் போகிறாங்க எல்லாருமே. இப்போ கோவிலில் தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த பக்கம் வீட்டுக்கு ஆளுங்கெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜெக்கிக்குள்ள நர்வஸ் ஆகுது. பட்டாம்பூச்சி கருப்பாம்பூச்சி எல்லாம் போகுது. அவனுக்கு எப்படா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் ஜேகே நர்வஸில் ஒரு மாதிரி கையெல்லாம் மடக்கிக்கிட்டு காலெல்லாம் ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு நின்றுட்டுருக்கான். இந்த பக்கம் ஜிம்மினுக்கு சுகாக்கு பார்த்துருந்தே சிரிப்பாக வருது. நம்ம ஜேகே வாடா இது, இத்தனை நாளாக டான்ஸ் ஆடுறதுக்கு மட்டும்தான் அவன் கால் ஆடும்னு நினச்சோம். இப்போ என்னடா ஒரு பையனை பார்க்க போகிறதுக்கு அவன் கால் இந்த டான்ஸ் ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு கழிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜேகே இதே இருக்கடா அவனுக்கு வந்தால் தெரியடா அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கான். இந்த பக்கம் டேவோட வீட்டு ஆளுங்களும் வராங்க. ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கமும் டே ரொம்ப ரொம்ப அழகா ஒரு ரெட் கலர் ஷர்ட்ல ஒரு ஒயிட் கலர் பேண்ட்ல சந்தனம் வச்சுட்டு தலைக்கு குளிச்சுட்டு ஒரு மாதிரி எப்பயுமே ஒரு மாதிரி ஹேர் கட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு க்யூட்டான ஹேர் ஸ்டைலில் அப்படியே கீழே குமிஞ்சிக்கிட்டே வராங்க. அதை தூரத்துலேருந்து பார்க்குற ஜேகே அப்படியே ஃப்ளாட்டு தான், வேறு எங்கேயுமே கண்ணு போகல. ஒன்லி நம்மளோட டேவை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் டே வந்து ஜேகேவை பார்க்கல. ஓகே கீழே குமிச்சிட்டே வராங்க. இப்போ வந்து நின்று இப்போ ஆப்போசிட்டில் நின்றுட்டுருக்காங்க. அப்போ இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, டேவோட வீட்டு ஆளுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே நாங்கள் வந்து ஃபோட்டோ பார்த்தோம் எங்களுக்குமே ஓகே தான். இப்போ எங்கள் பையன் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கான். கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு அவன் வேலையை கன்டினியூ பண்ணுறதும் பண்ணதும் அவனோட விஷயம் தான், நீங்கள் கம்பல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஜேகேயோட அம்மா சொல்கிறாங்க, இல்லை பையன் வேலைக்கு போகணுன்னா போகட்டும், இல்லைனா ஒன்றும் நாங்கள் கம்பல்லாம் பண்ண மாட்டோம், அவன் எங்கள் வீட்டோடு இருந்தால் கூட எங்களுக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஜேகே டேவை மட்டும்தான் பார்த்துட்ருக்கான். பாப்பானா பாரு 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 அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்கான். ஆனால் டே வந்து கீழே குமிஞ்சவன் நிமிந்தே பார்க்கல. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து பையன் வந்து ரொம்ப ஒழுக்கமான பையனாக இருக்கணும், இந்த மாதிரி குடிச்சிட்டு ஊரை சுற்றுறது ஆட்டம் போடுறது இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி டேவோட மாமா சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஜேகேக்கு கொஞ்சம் என்னது ஆட்டம் போடக்கூடாதா அப்படிங்கிற வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் தான் டக்குன்னு திரும்பி அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. அவங்க அம்மாவும் ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறாங்க. ஏன்னா ஜேகேவே ஒரு டான்ஸ் மாஸ்டர் தான், அவனோட வேலையே டான்ஸ் ஆடுறது தான். ஆனால் அவங்க மாமா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி ஆடுறதெல்லாம் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே செம்ம ஷாக் ஆகி இந்த பக்கம் அவங்க அம்மா கிட்ட அம்மா நம்ம அப்பாவோட பிஸ்னஸ் நான் பார்த்துட்ருக்கேன் இல்லையா, அதை மட்டும் சொல்லுங்கள், டான்ஸ் ஆடுறது சொல்ல வேணாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு ஆமாம்மா கண்டிப்பாக என் பையனை நான் ரொம்ப ஒழுக்கமாக வளர்த்துருக்கேன், அவங்க அப்பாவோட பிஸ்னஸை வந்து இப்போ என் பையன் தான் பார்த்துட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, ரொம்ப நல்லது தான். இப்போ இவங்க 2 பேரும் தனியாக பேசட்டும், இப்போ நமக்கு மட்டும் பிடிச்சா பத்தாது இல்லையா, அவங்க 2 பேரும் பேசட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட் வந்து டே வந்து முன்னாடி போகிறான், ஒரு கோயிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போகிறான். கோயிலுக்குள்ளேயே ஒரு பிரகாரத்துக்கிட்ட நின்றுட்டுருக்காங்க. பட் ஜேகேவும் பின்னாடி சிரிச்சிட்டே போகிறான். அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஜேகே அங்கே போயிட்டு ஹாய் டே ஐம் ஜேகே அப்படிங்கிற மாதிரி நர்வஸ் ஆகிட்டே சொல்கிறான். அதுக்கு மேலே அவனுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அவனுக்கு ஒரு மாதிரி படபடப்பாக இருக்குது, என்ன பேசுறதுன்னு தெரியல. இந்த பக்கத்தே இருந்துட்டு ஹாய் ஜேகே, வீட்டில் எனக்கு உங்களோட ஃபோட்டோ காமிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் விசாரித்ததில் நீங்கள் நல்ல பையன், நல்ல வேலைக்கு போகிறீங்க எல்லாமே சொன்னாங்க. ஸோ எனக்கு ஓகே அப்படின்னு சொல்கிறான். ஜேகே இருந்துட்டு பட் உனக்கு ஒன்றுமே புரியல. டக்குன்னு ஓகே சொன்னோனையும் என்னட்டே அப்படின்னு சொல்லும்போது எனக்கு நீங்கள் ஓகே ஜேகே அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளுக்குள்ளே அப்படியே பட்டர்ஃப்ளை தான். ஓகேவா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஆனால் டே அந்த இடத்துல எனக்கு நீங்கள் ஓகே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம அப்படியே நிற்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இருந்துட்டு எனக்கு ஓகே ஓகே டபுள் ஓகே டே நீ எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓ அப்படியா, ஓகே அப்போ நம்ம போகலாம், எல்லோரும் நம்மளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஓகே ஓகே டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஓடி பின்னாடியே போயிடுறான். போயிட்டு அவங்க எல்லாத்துக்கிட்டையுமே வந்து சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிக்கிறவங்க எல்லாருமே ஒரு மாதிரி குஷியாக இருக்காங்க. இந்த பக்கம் ஓகேப்பா நம்ம வந்து
இந்த டேட்டில் வந்து என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம், இன்னும் ஒரு 1 மந்த்தில் நம்ம மேரேஜ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜேகேக்கா 1 மந்த்தில் மேரேஜ்ன்னு சொன்னதுக்கப்புறம் உள்ள அப்படியே என்னென்னமோ ஆகுது. அவனுக்கு பையன் கையில் பிடிக்க முடியல, ஒரு கொத்தாட்டம் போடணும் போல் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக நின்றுக்கிட்டே இருக்கான். இந்த பக்கம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்க போயிடுறாங்க. இந்த பக்கம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஜேகே அவங்க அம்மாவை, அவங்க அப்பாவை, அவங்க அக்கா, ஜிமின் எல்லாத்தையும் கட்டி பிடிச்சி ஓ மை காட் அவன் எனக்கு ஓகே சொல்லிட்டான், ஓகே சொல்லிட்டான், ஓகே சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் டக்குன்னு ஜேகேக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. அம்மா ஒரு நிமிஷமா, நீங்கள் அவங்க பேசுகிறத கவனிச்சிங்களா? அவங்க மாமா சொல்லும்போது என்ன சொன்னார், இந்த மாதிரி ஆட்டம்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொன்னார் தானே. ஆனால் நான் ஒரு டான்ஸ் மாஸ்டர்னு சொன்னால் அவங்க என்னம்மா செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா இருந்துட்டு ஆ ஏன் டான்ஸ் ஆடுறது என்ன குத்தமா என்ன? என்ன ஓவரா பேசிட்டு இருக்காங்க, நீ சொல்ல வேண்டியதானடா, நான் டான்ஸ் மாஸ்டர் தானே, எதுக்கு நான் பிஸ்னஸ் மேன்னு சொன்னேன் அப்படிங்கிற எங்கள் அப்பா கத்துறாங்க. அப்பா அவங்க என்னப்பா புரியாம அவங்க அப்புறம் வேணாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஜெய்கே நேரத்தில் மொழிப்பிட்டு இருக்கான். சரி அவங்க அக்கா சொல்கிறாங்க, சரி ஓகே ஜெய்கே, கல்யாணம் ஆகி வரட்டும், அதுக்கப்புறம் கூட நம்ம சொல்லிக்கலாம், அப்படியே புரிஞ்சுப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே, யாருமே வந்து டான்ஸ் மாஸ்டருங்கிறது சொல்ல வேணாம், பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்பா கூட சேர்ந்து, அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஜேகே இந்த இடத்துல சொல்கிறான். சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் முடிஞ்சு அவங்க டான்ஸ் கிளாஸ்க்குமே போகிறாங்க. அவன் எனக்கு ஓகே சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு நல்ல குத்தாட்டம் போடுறான். நல்ல ஒரு சாங் போட்டுட்டு நல்லா ஆடிட்டு இருக்கான். இதை பார்த்து அந்த பொண்ணுக்கு வைத்தறிச்சலாத்துக்கு சே எப்படி ஓகே சொன்னா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ கூட இருக்க பொண்ணு ஜேகே சரி ஹேண்ட்ஸம் தெரியும்ல, ஜேகே பார்த்து எந்த பையன் தான் வேணான்னு சொல்லுவான், ஓகே வேணா சொல்லியிருக்கலாம், ஆனால் பாரு கல்யாணம்லாம் கண்டிப்பாக நடக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜேகேக்கு வந்து டே கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு தோணிகிட்டே இருக்குது. இருந்தாலும் நம்பர் எப்படி கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ அவங்க அப்பாவே வந்து இந்தா ஜேகே, இது வந்து டேவோட நம்பரா, நீ பேசுகிறதா இருந்தால் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ என் தெய்வம், இப்போ தான் நினச்சேன் அதுக்குள்ளே கொண்டு வந்து கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணலாமா வேணாமா, பண்ணலாமா வேணாமா, ஓகே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறான். ஃபோன் வந்து ரிங் ஆகுது. ஹலோ ஹூ இஸ் திஸ்? டே, ஆமாம் நான் டே தான், நீங்கள்? நான் ஜேகே. ஜேகே, நான் உங்களை பையன் பார்த்துட்டு போனேன் இல்லையா? ஜேகே, சாரி நம்பர் சேவ் பண்ணல அதனால தான். இட்ஸ் ஓகே டே, ஓகே. சொல்லுங்கள் ஜேகே, கால் பண்ணியிருக்கீங்க. ஜேகே, ஆ டே ஃப்ரீயா? நான் ஒர்க்கில் தான் இருக்கேன், சொல்லுங்கள் ஏதாவது இம்பார்ட்டண்ட்டா? இல்லை டே, நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி தான் கால் பண்ணேன். அப்படியா, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேனே, நான் உங்களுக்கு ஃப்ரீ ஆகிட்டு மெசேஜ் பண்ணட்டுமா? ஓகே நோ ப்ராப்ளம், என் நம்பர் இதான் சேவ் பண்ணிக்கோ. ஓகே ஓகே ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜேகே, டே ஜேகே என்னென்னமோ பேசலான்னு கால் பண்ணி உன்னால் ஹலோ தாண்டி ஒரு வார்த்தை கூட பேச முடியலடா, சோ மானம் கெட்டவனி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவனே திட்டிக்கிட்டே இருக்கான். இந்த பக்கம் ஜிமின் இருந்துட்டு மச்சான் என்னடா தனியாக பேசிகிட்டு இருக்க, அதுக்குள்ளேயுமா முத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். டேய் நீ வேற ஏன்டா, நானே டேக்கு பேசலான்ட்டு ஃபோன் பண்ணேன், என்னால் பேசவே முடியலடா. ஏன் வாய்க்குள்ள கரப்பாம்பூச்சி போயிடுச்சா மச்சான்? டேய் அவன்கிட்ட பேசணும்னு நினச்சாலே என்னென்னமோ பண்ணுதுடா, வயிற்று கலக்கிற மாதிரி இருக்கு, எதேதோ பண்ணுதுடா. ஜோ மச்சான் இதான் மச்சான் காது, இப்போதான் உனக்கு வந்திருக்கு, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினி இந்த பக்கம் சொல்லிட்டு இருக்கான். இதே மாதிரி நைட் ஆகுது, ஆனால் மெசேஜ் எதுவுமே டே பண்ணவே இல்லை. அப்புறம் ஜேகே வந்துட்டு ஹாய் ஐ எம் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறான். அப்புறம் ரொம்ப நேரம் ஒரு 10:30 கிட்ட தான் வந்து டே வந்து ரிப்ளை பண்ணுறான். ஹாய் ஜேகே, சாரி ஐ எம் லிட்டில் பிஸி, ஸோ தட்ஸ் ஒய் ஐ கான்ட் enable to ஸ்பீக், அந்த மாதிரி மெசேஜ் பண்ணுறான். ஜெய்கி வந்துட்டு ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியே தான் அப்பப்போ ஜேகே வந்து தேக்கு கால் பண்ணுறதும், தே வந்து ஒரு 2 வாரத்தில் சொல்லுங்கள் சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற மட்டும் பேசிட்டு அதுக்கப்புறம் வச்சுருவாங்க. இந்த மாதிரியே தான் பெருசாக டே வந்து காலில் வந்து பேசுகிறது இல்லை, எப்போ கேட்டாலும் பிஸியாக இருக்கேன் இதையே தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஜேகே வந்து ஒரு நாள் சேடாக உட்காந்துட்ருக்கான். அப்போ அங்கேருந்து வந்து லீ, ஏய் மாப்பிள்ள என்னடா ஒரு மாதிரி சேடாக உட்காந்துட்ருக்க, அட போடி, நீ என்னடா என்கிட்ட டே நல்லாவே பேசவே மாட்டேங்கிறான், என்னை ரொம்ப அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, என்ன ஜிக்கே சொல்கிறேன்? ஆமாண்டா இங்கே பாரு, என்னை எப்போ கால் பண்ணாலும் என் கால் ஹிஸ்ட்ரி பாரு, அதிகபட்சம் 5 செகண்ட்ஸ் தான் இருக்குது, அப்போவே அவன் கால் எனக்கு வச்சிடுறான், கால் பேசவே மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஜேகே இந்த பக்கம் ரொம்ப புலம்பிகிட்ருக்காரு. லில்லி இந்த பக்கம் இருந்துட்டு யாரு உண்மையிலேயே அவன் ஒர்க்காக கூட இருக்கலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. அப்போ ஜிமின் அந்த பக்கம் இருந்துட்டு யாருமே 24 மணி நேரம் பிஸியாலாம் இருக்க மாட்டாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சுகா இருந்துட்டு டே
நீ ஏன்டா அவனை இன்னும் கன்ஃபியூஸ் பண்ணுற? ஜேகே, நீ எதுவாக இருந்தாலும் அவங்ககிட்ட டைரெக்டாக கேளு. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு கேட்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஜேகேவுமே டேக்கு கால் பண்ணுறான். டே அட்டன் பண்ணிட்டு சொல்லுங்கள் ஜேகே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஃப்ரீயா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை ஜேகே கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், இங்கே பாருங்கள் ஒரு மீட்டிங் வர வந்துருச்சு, ஸோ மீட்டிங் எப்போ முடியும் தெரியாது, நான் உங்களுக்கு கண்டிப்பாக கால் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வச்சிடுறாங்க. அன்றைக்கி நைட்டு ஜேகே ரொம்ப நேரம் கால் வரும், சரி மெசேஜ் அதை பண்ணுவான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் நோ கால், நோ மெசேஜ். கரெக்டாக ஒரு 11:15 ஒரு மெசேஜ் வருது. ஓ சாரி சாரி ஜேகே, உங்களுக்கு கால் பண்ணுறேன்னு சொன்னல, சாரி சாரி, கொஞ்சம் ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஜேகேக்கு இந்த இடத்துல வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் மட்டும் பண்ணுறான். சாரி ஜேகே, நீங்கள் கோமா இருக்கீங்கன்னு தெரியுது. ஆக்சுவலாக நாளைக்கு வந்து ஒரு ஆஃபீஸில் செலிப்ரேஷன், ஸோ நாங்கள் தான் மேனேஜ்மெண்ட் டீம்ங்கிறதுனால நைட்டு ஒரு 10:30 மணிக்கு தான் நான் அங்கேருந்தே கிளம்புனேன். நீ பாருங்கள், நான் வந்து சாப்பிட்ட உடனே உங்களுக்கு தான் மெசேஜ் பண்ணுறேன், சாரி கோச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இந்த பக்கம் மெசேஜ் பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு காலையில் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேக்கவும் சரி ஓகே உண்மையிலேயே அவன் பிஸியாக தான் இருக்கா போல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு அன்றைக்கி நைட்டு அப்படியே போய் படுக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் ஓகே இவன் 9:30 தானே ஆஃபீஸ் போவான், நம்ம ஒரு 8:15 8:20 அந்த மாதிரி கால் பண்ணி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் ஜேகே வந்து 8:20 கால் பண்ணுறாங்க. இந்த பக்கம் டே வந்து வேக வேகமாக கிளம்பிட்டு இருக்காங்க. அவன் பைக் எடுத்துகிட்டு ஹெல்மெட் போட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஜேகேட்லேருந்து ஃபோன் வருது. குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இந்த பக்கம் சொல்கிறான். டே இருந்துட்டு குட் மார்னிங் ஜேகே, ஜேகே இப்போ ஆஃபீஸ் கிளம்பிட்டுருக்கேன் ஜேகே, நான் உங்களுக்கு போயிட்டு கூப்பிட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இடத்துல டேக்கு அதாவது ஜேகேக்கு ரொம்ப கடுப்பாகுது, எதுவுமே பேசவே இல்லை. இன்றைக்கி என்ன இவ்வளோ சீக்கிரம் போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் நேற்றே சொல்லியிருந்தேன் இல்லையா ஆஃபீஸ் செலிப்ரேஷன் சொல்லிட்டு, நேற்று கொஞ்சம் தான் டெக்கரேஷன்லாம் முடிஞ்சிச்சு, இனி இப்போ தான் போய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே, செலிப்ரேஷன் சொல்கிறேன், கண்டிப்பாக நல்லா ரெடியாக இருப்பேன், உன்னோட பிக் அனுப்புறியா? டே இந்த பக்கம் சிரிச்சிட்டு சரி வீடியோ கால் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிக்கு இதை எக்ஸ்பெக்டே பண்ணலை, ஏன்னா வீடியோ கால் கூப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு வீடியோ கால் கூப்பிட்றான். டேவும் இந்த பக்கம் பைக்கை விட்டு இறங்கிட்டு ஒரு ரூம்குள்ளே போயிட்டு ஹாய் ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபுல்லாக அப்படி காட்டுறான். பார்த்துட்டு நல்லா ரெடி ஆகிட்டேனா, பார்த்துட்டிங்களா, நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். இந்த பக்கம் ஜேகேக்கு 32 பல்லு தெரியுது, ஏன்னா அவன் இது வரைக்கும் ஃபோனில் பெருசாக பேசினதே கிடையாது, ஃபஸ்ட் டைம் வீடியோ காலில் அதுவும் இப்படி பேசுகிறான் அப்படிங்கிறப்ப சூப்பராக இருக்கேன், கண்டிப்பாக திருஷ்டி சுற்றி போட்டு சொல்லலாமா அவன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக உங்கள் மாமியார்கிட்ட நான் சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஜேகே வைக்க தாங்க முடியல, ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் அப்படியே ரெட் ஆகிடுச்சு. சரி ஓகே பாய் பாய், போய் தான் டெக்கரேட்டே பண்ணணும், ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குது, ஓகே பாய் 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 அப்படின்னு சொல்லிட்டு டே இந்த பக்கம் ஃபோன் வச்சுட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க. அடுத்த அன்னைக்கு வந்து ஜேகே செம்ம ஹாப்பி, ஒரு மாதிரி ரொம்ப குஷியாகிட்டாங்க. அப்புறம் போயிட்டு எல்லாத்துட்டையுமே சொல்லிட்டுருக்காங்க, நான் தான் தப்பை புரிஞ்சுக்கிட்டேன், உண்மையிலேயே ஒர்க்கில் தான் இருப்பான் போல், அப்புறம் எனக்கு வீடியோ கால் பண்ணி இன்றைக்கி பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, அதான் நான் சொன்னேன்ல அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சுகா வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஆமாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. இந்த பக்கம் என்கேஜ்மெண்ட்டுக்கான டேவுமே வருது, என்கேஜ்மெண்ட்டுமே ரொம்ப சூப்பராக நடக்குது. இந்த பக்கம் வந்து டே வந்து ஜேகே கிட்ட சொல்கிறாங்க, ஜேகே சொல்லு டே, ஆக்சுவலாக நான் உங்களை அவாய்ட் பண்ணுறதா நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? இல்லை இல்லை அப்படிலாம் நினைக்கல, இல்லை எனக்கு தெரியும் நீங்கள் அப்படி தான் நினச்சிருப்பீங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் நான் ஒர்க்கில் வந்து பிஸியாக இருக்கேன், ஏன்னா எனக்கு நான் 9:30 போனேன் அப்படின்னா 7:30 ஆஃபீஸ் டைம் தான், ஆனால் ஆஃபீஸ் டைம் எந்த ஆஃபீஸ் டைம் சொன்ன ஒரு டைமில் விடுறாங்க, ஸோ 8:30 ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நான் ஃப்ரீலான்சிங் வேறு பண்ணுறேன்னா அது ஸ்டார்ட் பண்ணால் அதுவே 12 மேலே ஆகிடும், ஸோ அதில் தான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், இந்த ஒரு 2 வீக்ஸ் தான் அப்படி இருக்கும், அதுக்கப்புறமேட்டு சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதான் நான் மேரேஜுக்கு லீவ் போட்டிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே சொல்கிறாங்க. ஜேகேக்கு அதுக்கப்புறம் ஆமாம்ல இன்னும் 2 வீக்ஸில் மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ப்ளஷியாக ஆகுறாங்க. இப்படியா அவங்களுக்கான டேஸுமே போகுது. டேவோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே என்கேஜ்மெண்ட்டுக்கு வரல, அதனால் டே வந்து இங்கே பாருங்கள், மேரேஜ்க்கு மட்டும் யாராவது வரலன்னா நான் சரி டென்ஷன் ஆகிடுவேன், அதுக்கு முன்னாடி நாளே எல்லாருமே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ மேரேஜுக்கு முன்னாடி நாள் ரிசப்ஷன் வச்சுருக்காங்க. அப்போ வந்து ஸ்டேஜில் ஜேகே டே 2 பேருமே மாலையில் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு அவுட்ஃபிட்டில் 2 பேரும் நின்றுட்டுருக்காங்க. சுற்றி எல்லாரும் கண்ணும் அவங்க மேலே தான் இருக்குது, அப்பா அப்படிங்கிற மாதிரி சுற்றி போட்டுட்ருக்காங்க. அப்போ டேவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு டீ உன் ஆள் செம்மையாக இருக்காருடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. அவையே இருங்கடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டேவுமே பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு மட்டும் ஒரு 2 பேர் சொல்கிறாங்க.
எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? எங்கே பார்த்துருப்பீங்க? அவர் இங்கே தான் பக்கத்தில் தான் சியோவில் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு, பிஸ்னஸ் மேன். அதெல்லாம் நீங்கள் எங்கேயாவது பார்த்துருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நீ எங்கேயோ பார்த்துருக்கேன்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க. ஃபங்க்ஷனும் போயிட்டே இருக்குது. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு 2 3 பசங்களாம் வந்துட்டு ஏடி ஒரு நிமிஷம் இங்கே வாடே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா ஸ்டேஜில் நின்றுட்டுருக்கேன் என்னடா அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு நிமிஷம் வா டே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேவுமே கீழே இறங்கி போகிறான். ஜேகே கிட்ட ஜேகே ஒரே ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு கூப்பிட்றாங்க, போயிட்டு வந்துடுறேன். ஓகே டே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜேகே வந்து ஜிமின் கிட்ட, சுகா கிட்ட, லில்லி கிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருக்கா. இந்த பக்கம் டே கிட்ட இறங்கி போயிட்டு டே கிட்ட ஒன்று காட்டுறாங்க. இங்கே பாரு எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட இன்டர்வியூ ஒன்று காமிக்கிறாங்க. அதில் ஜேகே எனக்கு டான்ஸ் தான் எல்லாமே, சொல்லப்போனால் டான்ஸ் தான் என் உயிரே. சின்ன வயசுலேருந்து டான்ஸ்க்காக நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். இப்போ நான் ஒரு டான்ஸ் மாஸ்டராக இருக்கேன் அப்படின்னா அது என்னோட இன்ட்ரெஸ்ட் தான், என்னோடய ஃபேமிலியோட சப்போர்ட் தான். என்னோடய ஃபேமிலிஸ் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த பக்கம் இருக்க இன்டர்வியூவர் இருந்துட்டு ஓகே ஜேகே, நீங்கள் ஒரு சூப்பர் டான்ஸ் மாஸ்டர் எங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்போ உங்களுக்கு வர பார்ட்னர் எப்படி இருக்கணும் அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜேகே எனக்கு வரப்போகிற பார்ட்னருக்கும் டான்ஸ் தான் உயிராக இருக்கணும். என்ன மாதிரியே டான்ஸ் மேலே பைத்தியமாக இருக்க ஒருத்தங்க தான் நான் கண்டிப்பாக லைஃப் பார்ட்னராக சூஸ் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் ஒரு மாதிரியான விஷயந்தான் இருந்தாலும் சொல்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு பாட்டு இருக்குது, சிம்புவோட ஒரு பாட்டு, போட்டு தாக்கு. அந்த சாங் வந்து நானும் என்னோடய பார்ட்னரும் எங்களோட ஃபஸ்ட் நைட்டில் டான்ஸ் ஆடணும், ஒரு குத்து பாட்டு போட்டு டான்ஸ் ஆடணும் அப்படிங்கிறது என்னோட ரொம்ப ரொம்ப பெரிய ஆசை அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டே சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஆங்கர் ஓஹோ ஜேகே உங்களோட ஆசை எல்லாமே ஒரு மாதிரி நாட்டியாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜேகே சிரிச்சிட்டே இருக்காங்க. இந்த இன்டர்வியூ பார்த்தது தான் சந்தோஷத்தை எல்லாத்தையும் பார்த்து டேக்கு இந்த பக்கம் கண்ணு முழிப்பு இதுங்குது. ஐயோ என்னடி இது, இவன் டான்ஸ் மாஸ்டர் தான் கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்கிறான், எனக்கு சுட்டு போட்டால் டான்ஸ் வராதே. அதே தான் டே, உனக்கு சுத்தமாக டான்ஸ் ஆடவே வராது. நம்ம காலேஜ் ஃபங்க்ஷன்லேயே டான்ஸ் ஆடுன்னு சொன்னால் கூட ரொம்ப கேவலமாக டான்ஸ் ஆடுவேன். அதை பார்த்துட்டு நாங்கள் சிரிச்சோன்னு நீங்கள் எப்பயுமே டான்ஸே ஆட மாட்டே, கிளாப் மட்டும் தானே பண்ணிகிட்டு இருப்பேன், இப்போ என்னடா இப்படி வந்து சிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இன்னொருத்தங்க டே நீ மட்டும் டான்ஸ் மாஸ்டர் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு கண்டிப்பாக என்ன பண்ணுவானே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ டே ஐயோ கண்டிப்பாக எனக்கு டைவர்ஸ் பண்ணிவிடுவான், வேணாம் இந்த கல்யாணத்தை இப்போவே நம்ம நிறுத்திடலாம், நம்ம போய் டேரக்டாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ அவன் ஃப்ரெண்டு வந்துட்டு அறிவு கட்டவனே பாரு, நாளைக்கு காலையில் கல்யாணத்தை வச்சுட்டு இப்போ போய் என்னன்னு சொல்லுவேன், அங்கே பாரு உங்கள் அம்மா அப்பா எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, அவங்களோட முகத்தில் கறி பூசலான்னு நினைக்கிறியாட்டே அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு என்னடா பண்ணுறது, எனக்கு டான்ஸ் சுத்தமாக தெரியாது, ஏதோ கொஞ்சம் நான் நல்லா ஆடுவேனா கூட ஏதோ கொஞ்சம் சமாளிச்சிடலாம், டான்ஸ் மாஸ்டர் நீங்கள் கற்றுக் கொடுங்க நான் கற்றுக்கிறேன்னு சொல்லலாம், ஆனால் எனக்கு சுட்டு போடல டான்ஸே வராதுடா, அவங்களுக்கு தான் தெரியும்ல. ஐயோ டே எங்களுக்கு தெரியும் தான், சரி வெறி நீ போய் டேரெக்டாக சொல்லாத, கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நம்ம வேறு ஏதாவது பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் டேக்கா ஒரு நிமிஷம் என்ன நடந்துச்சுன்னு புரியாமல் பேந்த முழிச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்கா. கண்ணு முடியெல்லாம் ஒரு மாதிரி திருன்னு முழிச்சுக்கிட்டு ஜேகே இதை பார்த்து என்னாச்சுட்டே ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை ஜேகே ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி அவனால் பேசவே முடியல ஜேகே கிட்ட, ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிட்டே இருக்கா. ஃபோட்டோகிராஃபர் வந்துட்டு தம்பி ஸ்மைல் பண்ணுங்கப்பா ஸ்மைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேகே வந்துட்டு டே ஸ்மைல் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அவனுக்குலாம் வயிற்றுல ஒரு மாதிரி புளிய கரைக்குது. ஐயோ என்ன இப்படி வந்து மாட்டிக்கிட்டோம், இந்த கல்யாணத்தை இப்படி நிறுத்துறது கடவுளே, என்ன இப்படி வந்து சிக்கிக்கிட்டே ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்க கூடாதா, எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்திருப்பேனே, காட் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு திருத்தரணும் முடிச்சுட்டே இருக்கான். ஜேகேக்கு வந்து தோணுது என்ன மாதிரி இருக்கா, ஓகே கல்யாணம் ஆகிறதுனால ஒரு பயமாக இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அடுத்த நாள் காலையில் சர்ச்சில் வந்து நின்றுட்டு இருக்காங்க. டேக்கா எங்கேயாவது ஓடி போயிடலாமா, ஐயோ கடவுளே எப்படி வந்து சிக்கியிருக்கேன் பார்த்தியா, இவனை பார்க்கவே பயமாக இருக்கே, ஐயோ பாடி பில்டர் மாதிரி உடம்பு வளர்த்தி வச்சுருக்கான், ஏன்டா முன்னாடியே சொல்லலை, என் ட்ரீமை ஏன்டா கூட்டி இது பண்ணேன்னு சொல்லி போட்டு மிதிச்சிருவானோ ஃபஸ்ட் நைட்டில், ஐயோ கடவுளே பயமாக இருக்கே அப்படின்னு அப்படி நின்றுட்டு இருக்கும்போதே ஜேகே டேவோட கையை பிடிச்சி அழகாக மோதிரத்தை தொட்டு விடுறான். இந்த பக்கம் டேக்கா கையை நடுங்குது. நீங்கள் இப்போ மாப்பிள்ளைக்கு போட்டு விடலாம் அப்படின்னு சொன்னோடனே டே அப்படி நடுங்கிட்டே போயிட்டு போடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சரி வழியில் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விடுறாங்க. இப்போ வந்து கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது கிஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு டே ஒரு மாதிரி ரொம்ப திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். ஜேகே வந்து இதை பார்த்துட்டு இவையே இப்படி முழிக்கிறான், ஓகே வேணா கொஞ்சம் பயப்படுறா போல அப்படின்னு சொல்லிட்டு டே போயிட்டு டேவோட கண்டத்தில் ஜேகே போயிட்டு கிஸ் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லுவான்.
போடா விட்டான்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. வந்துட்டு சாரிடி, இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நான் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணோம், ஆனால் முடியல டி. மண்ணாங்கட்டி, என்னடா எல்லாம் ட்ரை பண்ணீங்க, என்ன பண்ணீங்க? மாப்பிள்ளையோட சீப்பை எடுத்து ஒளிய வச்சிட்டோம், அப்போ தான் தலை செய்ய மாட்டான் அப்படின்னு சொன்னோம். ஆனால் வேற ஒரு சீப்பை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. சரி ஓகே, மாப்பிள்ளை வர வழியில் வலிக்கிட்டு விழுத்துட்டாரு, அபசுகுணம்னு சொல்லணும்னு சொல்லிட்டு வாழைப்பழ தோலை போட்டு வச்சா, அதில் வேற ஒருத்தன் வந்து வலிக்க விழுந்துட்டான்டா, அதுவும் அங்கே நிற்கிற பரவன் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை காட்டுறாங்க. ஜிம்மின், ஐயோ எவனோ எடுப்பு உடச்சிட்டான்டா, யாரா நடக்கிற இடத்துல வாழைப்பழத்தெல்லாம் போடுறதுன்னு சொல்லிட்டு ஜிம்மின் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கோம். ஐயோ அது ஜேக்கியோட ஃப்ரெண்டுடா, என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? உங்களை நம்பி என் கல்யாணத்தை நிறுத்துற பொறுப்பு ஒப்படைச்சேன் பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டீங்க, ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டீவா ஒரு மாதிரி வைத்து கலக்க நின்றுட்டு இருக்கா. இந்த பக்கம் ஃபோட்டோகிராஃபர், தம்பி சரி தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஜேகே வந்து இடுப்பில் கை வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேகே வந்து இடுப்பில் கை வச்சதுதான் ஜேகேக்கு உயிரே டேக்கு உயிரே போகிற மாதிரி இருக்குது. ஐயோ கடவுளே, கை என்ன இவ்வளோ ஹார்டாக இருக்குது, இப்பயே நசுக்கி நம்மளை கொண்டுருவானோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கா. சரிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பக்கம் எல்லா ஃபோட்டோ எல்லாம் எடுத்து முடிச்சிட்டு இருக்காங்க. முடிச்சுட்டு சரி ஓகேப்பா, ஃபோட்டோலாம் முடிஞ்சிச்சு, வாங்க இப்போ வந்து சம்பிரதாயத்துக்கு பாலும் பழமும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கூட அந்த ஃபோட்டோகிராஃபர் விடாமல், தம்பி இங்கே பாருங்கள் ஃபோட்டோ போஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். ஐயோ இந்த ஆள் வேறு எங்கேயும் வந்துட்டானா, எடுறா எடு, இதுதான் என்னோட கடைசி ஃபோட்டோவாக இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த ஃபோட்டோ கண்டிப்பாக பால் ஊற்றி கண்டிப்பாக பூ போட்டுருவாங்க எடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவத்தினு முடிச்சிட்ருக்கான். அப்போ இந்த பக்கம் பால் பழம் ஊட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஜேகே வந்து டே கூட்டுறதும், அதுக்கப்புறமேட்டு டே வந்து ஜேகே கூட்டுறதும், இது எல்லாமே முடியுது. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறதும் டைம் ஆக ஆக ஒவ்வொரு நிமிஷமும் டேக்கு இந்த பக்கம் பக்குன்னு இருக்கு. ஐயோ கல்யாணம் அன்னைக்கு எவனாவது டைவர்ஸ் வாங்குவாங்களா, எனக்கு நடக்க போகுது வரலாறே முறையாக எனக்கு நடக்க போகுது பார். நான் ரூம்குள்ளே போவேன், போன உடனே டான்ஸ் ஆடுன்னு சொல்லுவான், எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவேன், வீட்டை விட்டு வெளியே போடா இந்தாடா டைவர்ஸ்னு சொல்லி கொடுப்பான். ஐயோ கடவுளே, நினைக்கும் போதே பதறுதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டே வந்து நினச்சிக்கிட்டே காரில் உட்காந்துட்டு இருக்கா. இப்போ ஸ்ட்ரைட்டாக ஜேகேவோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. வலது கால் வச்சு வரணும் அப்படின்னு சொன்னதுனால வலது கால் வச்சு கொடுக்குறாங்க. விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லி விளக்கெல்லாம் நல்லாவே ஏற்றுறாங்க. இந்த பக்கம் டேவா, இது விளக்கில்லடா, எனக்கு ஏத்துற நானே ஏத்துற ஆப்பு. ஐயோ கடவுளே, இறைவா நீ எல்லாம் இருக்கியா, உனக்கு 2 கண் இருக்கா, 1000 கண்ணுன்னு சொல்லுவாங்க, ஒரு 2 கண்ணு என்னை பார்த்து காப்பாற்ற கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பக்கம் ஒரு 2 பெருசுங்க, சரிப்பா இன்னைக்கு வந்து நாள் நல்லா இருக்கு, இன்னைக்கு ஒரு 9 மணிக்கு சாந்தி முகூர்த்தத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்டதுதான் டேக்கு அப்படியே உயிரே இல்லை. அதோட சோல் வந்து எங்கேயோ போயிட்டு திரும்ப வந்த மாதிரி ஒரு நின்றுகிட்டு இருக்கான். ஓகே ரச்சன குட்டீஸ், இந்த பார்ட்டை வந்து நான் இதே இடத்துல கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். ஸோ இந்த பார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.